ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், என்ன இன்றைய தலைப்பு 9ஆம் பாடம் ஒளி. இப்ப பாருங்க, கீழே தரப்பட்ட படங்களை அவதானியுங்கள். இந்த 3 படத்திலையும் பாருங்க, என்ன நிழல் விளங்குது. என்ன விளங்குது எங்களுக்கு? 3 படத்திலையும் நிழல் விளங்குதா இல்லையா? பாருங்க, முதலாவது படத்திலையும் என்ன நிழல் விழுந்திக்குது. அதே மாதிரி 2வது படத்திலையும் பாருங்க நிழல் விழுந்திக்குது. 3வது படத்துல ஒரு புலிக்குது, அந்த புலியிட நிழல் என்ன செஞ்சுக்குது? பூமியில விழுது. அப்ப இந்த 3 படத்திலையும் பார்த்தா என்ன நிழல் தோன்றி காணப்படுது. என்ன நிழல். இப்ப ஒரு பொருளுக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப உதாரணத்துக்கு இது ஒரு மரம். இந்த மரத்துல என்ன நிழல் விழணும் என்றால் என்ன நிழல் விழணும் என்றால் சும்மா விழாது. ஒரு மரத்துல நிழல் சும்மா விழாது. என்ன வேணும் அதை மட்டும் மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பொருள்ற நிழல் விழணும் என்றால் என்ன தேவையான காரணி, எது தேவை, எது இருந்தா நிழல் விழும். அப்ப வேகமாக மெசேஜ் பண்ணுங்க. ரைட். ரைட். ஒரு பிள்ளை சூரிய ஒளின்னு செல்லுது, இன்னொரு பிள்ளை ஒளின்னு செல்லுது, லைட். ரைட். ஓகே. அப்ப என்ன சூரிய ஒளி, அதாவது ஏதோ ஒரு வெளிச்சம், சூரிய ஒளின்றே இல்ல, ஏன்னா ஏதாவது ஒரு வெளிச்சம் ஈந்தா போதும் நிழல் வரும். அப்ப கேட்டுக்கொள்ளுங்க, நிழல் வரணும் என்றால் நிழல் வரணும் என்றால் என்ன ஒரு ஒளி இருந்தால் போதும். ஒரு ஒளி இருந்தால் போதும். ஒளியும் ஒரு பொருளும் இருந்தா போதும் என்ன நிழல் விழும். ரைட். அடுத்தது. ரைட். நிழல் தோன்றும் சில சந்தர்ப்பங்களை மேலே உள்ள படங்களில் தரப்பட்டுள்ளன. ரைட். ஓகே. அன்றாட வாழ்வில் நாம் அடிக்கடி நிழல்களை காண்கின்றோம். இப்ப நிழல்கள் எவ்வாறு தோன்றுகின்றன அது தொடர்பாக அறிந்து கொள்ள கீழே காட்டப்பட்ட செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், என்ன எங்களுக்கு ஒரு சிறிய பந்து, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, சிறிய பந்து. அடுத்தது ஒரு திரை. திரைன்றது என்ன இந்த ஒரு கார்ட்போர்ட் அல்லது ஒரு பேப்பர் அல்லது ஒரு துணி, இதுக்குத்தான் திரை என்று சொல்லுவோம். அடுத்தது என்ன மெழுகுவர்த்தி. அப்ப என்ன செய்யட்டுமாம்? மெழுகுவர்த்திய பத்த வச்சுட்டு மெழுகுவர்த்திக்கும் என்ன இங்காலைக்கு இது யாரு திரை. திரை காணப்படுது. மெழுகுவர்த்திக்கும் திரைக்கும் நடுவ பொருளை வைக்கட்டுமா? என்ன நாங்க பொருளை வைக்க கிட்ட திரையிற நிழல் விழணும் என்றால் திரையிற நிழல் விழணும் என்றால் பொருள் எங்க வைக்கணும்? ஒளி முதலுக்கும் திரைக்கும் நடுவ வைக்கணும். ஒளி முதலுக்கும் திரைக்கும் நடுவ, இது ஒளி முதல், அடுத்தது திரை, ரெண்டுக்கும் நடுவதான் என்ன காணப்படணும்? பொருள் காணப்படணும். அப்ப இந்த படத்துல எப்படி செல்லிக்கிறோ அது மாதிரி பொருட்களை வைக்கட்டுமா? நடுற பொருள், இந்த பக்கம் மெழுகுவர்த்தி, அங்கால திரை. ரைட். இப்படி வச்சா என்ன சுவர்ல அல்லது அந்த திரையில என்ன சுவர்ல அல்லது திரையில பொருள்ட நிழலை எனக்கு என்ன செய்யலாம்? பார்க்கலாம். பொருள்ட நிலைய பார்க்கலாம். இப்ப பாருங்க, கீழே என்ன சொல்லுகிறார்? இங்கு என்ன இங்கு திரையில் திரையில் மீது பந்தின் நிழலை நன்கு அவதானிக்கலாம். அப்ப இதுல என்ன தெரியுமா எக்ஸாம்ல செய்வார்? இப்ப எக்ஸாம்ல எப்படி கேள்வி வரும்டா என்னட்ட செல்லுவார். இப்ப இது 3ஐயும் தந்துருவார். என்ன மெழுகுவர்த்தி, திரை, சிறிய பந்து காணப்படுகின்றது. அப்படியெனின் நிழலை பெற வேண்டுமாயின் நீங்கள் எவ்வாறு பொருட்களை வைப்பீர்கள்? நிழல் கிடைக்கணும்டா எப்படி பொருளை வைக்கணும்டா நீங்க என்ன செய்யணும்? வரைஞ்சு காட்டணும். மெழுகுவர்த்திய வரையணும், அடுத்தது திரைய வரையணும். மெழுகுவர்த்திக்கும் திரைக்கும் நடுவதான் என்ன செய்யணும்? ஒரு பொருளை வைக்கணும். அப்படி வச்சாத்தான் என்ன செய்யுது? பொருள்ட வெளிச்சம் இங்க படுது. என்ன திரையில இந்த பந்துல படுகிற வெளிச்சம் படுகிற. இப்ப இந்த வெளிச்சத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம்? பந்த தாண்டி வரையலாம். பந்த தாண்டி வரையலாதுதானே, அதனாலதான் அந்த இடத்துல நிழல் விழுது.
இப்ப விளங்கிச்சா என்ன காரணம் என்றால் இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களே உங்கள்ட்ட ஒரு டோர்ச் இருக்குது என்ன இது ஒரு டோர்ச் இருக்குது இங்கின ஒரு போல் ஈக்குது இங்கால ஒரு சுவர் ஈக்குறேன்னு வைங்களே என்ன நீங்க டோர்ச்ச பத்துறேங்கோ என்ன செய்யுது டோர்ச்லேருந்து வெளிச்சம் வருகுது பந்த தாண்டி வெளிச்சத்துக்கு வரையலாம் பந்த தாண்டி என்ன வெளிச்சத்துக்கு வரையலாம் அதனாலதான் இந்த இடத்துல நிழல் விழுது ஒருவேளை பந்துள்ளுக்கால வெளிச்சம் வந்தன்னு வைங்களே நிழல் விழாது அப்ப என்ன செஞ்சு கொள்ளணும் நிழல் விழணும் என்றால் என்ன அந்த பொருளை தாண்டி வெளிச்சம் வரப்போடா வெளிச்சம் அந்த பொருள்ற பட்டு நின்றோம் அங்கினோட அதை தாண்டி வரப்படாது வராட்டித்தான் நிழல் விழும் ஒருவேளை வெளிச்சம் பொருளுக்கால வந்தா நிழல் விழாது அதை ஞாபகம் வச்சு கொள்ளணும் ரைட் அடுத்த இது பகுதி இப்போ ரைட் என்ன செய்யுங்க பிள்ளைகள் இந்த படத்தை வேகமாக கீறுங்க வேகமாக என்ன செய்யுங்க இந்த படத்தை கீறுங்க வேகமாக சின்னொரு படம் இப்ப நோமலா கீறி சொனங்கி என்ன செஞ்சு கொள்ளலாம் அழகா கீறி கொள்ளலாம் ரைட் இந்த படத்தை கீறுங்க நான் ஒரே ஒரு நோட் செல்ல போறேன் கீறிட்டு எனக்கு சொல்லுங்க ஓகே அப்படின்னு சொன்னா நான் என்ன அதுக்குரிய ஒரு நோட் செல்லுவேன் அப்ப அந்த நோட்ஸ் முக்கியமான ஒரு நோட் ரைட் அப்ப என்ன நிறைய பிள்ளைகள் வரைஞ்சிட்டோம் அப்படின்னு செல்றாங்க அந்த அடிப்படையில நான் என்ன நோட்ஸ செல்றேன் ரைட் நோட்ஸ் என்னென்றால் ரைட் எழுதி கொள்ளுங்க ஒளி முதலுக்கும் என்ன ஒளி முதலுக்கும் எழுதுங்க ஒளி முதலுக்கும் திரைக்கும் ஒளி முதலுக்கும் திரைக்கும் இடையே 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 பொருள் காணப்பட வேண்டும் பொருள் காணப்பட வேண்டும் இந்த திரை என்றா என்ன திரும்ப ஒரு தடவை செல்லுங்கோ அப்படின்னு ஒரு பிள்ளை கேக்குது திரை என்றா அத ஒரு சுவரா நினைச்சு கொள்ளலாம் அல்லது ஒரு கார்ட்போர்டா நினைச்சு கொள்ளலாம் அல்லது ஒரு பலகையா நினைக்கலாம் அதுக்குத்தான் திரை என்ற நிழல் எங்க விழுதோ அதுதான் திரை திரை அப்போ ஒளி முதல் உங்களுக்கு தெரியும் அது என்ன ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்கலாம் ஏதாவது இதாய்க்கலாம் ரைட் அடுத்த பகுதிக்கு போம் என்ன அந்த நோட் உண்டால் நான் இதிலையும் எழுதினேன் ஒளி முதலுக்கும் திரைக்கும் இடையே ஒளி முதலுக்கும் திரைக்கும் இடையே என்ன பொருள் காணப்பட வேண்டும் ஒளி முதலுக்கும் திரைக்கும் இடையே பொருள் காணப்பட வேண்டும் ரைட் இப்ப பாருங்க என்ன மெழுகுவர்த்தியின் ஒளியானது பந்தினூடாக செல்லாததால் திரையின் மீது நிழல் விழுந்தது ரைட் அப்ப எழுதி கொள்ளுங்க அந்த இடத்துல ஒரு நோட்ஸ் ஒன்றை போட்டு அந்த படத்தை கீறினோம் படத்துக்கு கீழே ஒரு நோட் அதுக்கு கீழே ஒரு நோட்ஸ் எழுதுங்க என்னென்றால் பந்தினூடாக நான் திரும்ப திரும்ப சொன்னேன் மெழுகுவர்த்திட வெளிச்சம் பந்துள்ளுக்கால போகேலா பந்த தாண்டி போக இயலாதாலதான் நிழல் விழுது ரைட் எழுதி கொள்ளுங்க ஒளியானது என்னையாம் ஒளியானது பந்தினூடாக செல்லாததால் நிழல் தோன்றியது அப்ப எக்ஸாம்ல கேட்பான் அங்கின ஏன் நிழல் தோன்றியது அப்ப நீங்க சொல்லணும் பந்துள்ளுக்கால வெளிச்சத்துக்கு போக ஏலா அதாலதான் நிழல் விழுது இப்ப நீங்க ரோட்ல நடக்குறீங்கோ உங்களோட நிழல் புழுகுது கீழே ஏன் காரணம் சூரிய வெளிச்சம் எங்கட உடல் உள்ளுக்கால போகலா அதாலதான் எங்கட நிழல் விழுது ஒளியானது பந்தினூடாக செல்லாததால் வேணும்டா கோட் அடிச்சு கொள்ளுங்க செல்லாததால் நிழல் தோன்றியது ரைட் ஓகே அடுத்த பகுதி இப்போமா ரைட் அப்ப என்ன ரெண்டு விஷயம் படிச்சிட்டோம் ஒன்று
பொருள் எப்பயுமே வெளிச்சத்துக்கும் திரைக்கும் நடுவே இக்கணும். ஒன்னாவது. ரெண்டாவது, வெளிச்சம் அல்லது ஒளி பொருளுள்ளுக்கால போகப்போடா, பொருளுள்ளுக்கால போகாட்டித்தான் நிழல் விழும் என்றத மனசுல பதிய வச்சுக்கொள்ளணும். அப்ப 2 நோட்டும் மனசுல நல்லா பதியணும். அந்த 2 நோட்டையும் யாருக்கு திரும்ப செல்லலாம்? மைக் ஆன் பண்ண சந்தர்ப்பம் தாரேன். அந்த 2 நோட்டையும் திரும்ப சொல்லணும். வேகமாக மெசேஜ்ல அவங்களோட பேர் அனுப்புங்க. அப்ப நான் என்ன செய்றேன், உங்களுக்கு சான்ஸ் தாரேன். ரைட். என்ன ரைட். ஒரு பிள்ளை என்ன முன் வந்திருக்குது. ரைட். ரைட். அரீபாம். ரைட். ஓகே. 12ஆம் இலக்கம் அரீப். ரைட். ஓகே. அரீப், அந்த 2 நோட்டையும் சொல்லுங்க. ஒளி முதலுக்கு திரைக்கும் இடையே பொருள் காணப்பட வேண்டும். ஒளியானது பந்தினூடாக செல்லாததால் நிழல் தோன்றியது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட். ஓகே. நல்ல. அந்த 2 நோட்டும் என்ன பேசிக்கா தெரிஞ்சு வைக்க வேண்டிய நோட். ரைட். ஓகே. அடுத்தது இன்னும் நிழல் தொடர்பாக நாங்க இன்னும் ஆராய்ச்சி செய்ய போறோம். ரைட். இப்ப பாருங்க, என்ன அதே இதுதான் என்ன, இங்க மெழுகுவர்த்திக்கு பதிலாக நாங்க என்ன செஞ்சீரோம், ஒரு டோர்ச் எடுத்தீரோம். ஒரு டோர்ச், ஒரு சின்ன டோர்ச் கொண்டு எடுத்தீரோம். இப்ப மெழுகுவர்த்திக்கு பதிலாக ஒரு டோர்ச். ஆனா இங்க என்ன நடந்தீங்குது, பொருளுக்கும் டோர்ச்சுக்கும் இடையேற கண்ணாடி ஒன்றை வச்சீரோம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. டோர்ச்சிக்குது, டோர்ச் இனி பிரச்சனை இல்லைன்னு வைங்களே, டோர்ச் மெழுகுவர்த்தி மாதிரியே அது சுற்றி அதை யோசிக்கவான். இங்க புதுசா வந்தது என்னன்னு கேட்டா ஒரு கண்ணாடி, ஒரு கண்ணாடி வந்திக்குது. ரைட். இப்ப நான் வாசிக்கிறேன். என்ன, ஒளிரும் மின்சூளை படத்தில் காட்டியவாறு கண்ணாடிக்கு முன் வைத்து. ரைட். இப்படி ஒன்னாவது இதைத்தான் அவர் சொல்லுகிறார். நிழலை கொஞ்சம் பார்க்கட்டுமாம். சரியா? ரைட். இப்ப என்ன செய்யட்டுமாம், கண்ணாடியை எடுத்துட்டு கசிய விடும் ஒரு பொருளை வைக்கட்டுமாம் இந்த இடத்துல. கசிய விடும் பொருளுண்டா என்ன, உதாரணம் ஒன்று சொல்லுங்க யாராவது. கிரேட் 6 கசிய விடும் ஒரு பொருள் யாருக்காவது ஞாபகம் மீறாண்டு பார்ப்போம். செட்ல அனுப்புங்க. ஒரு கசிய விடும் பொருள், அது என்னது? கசிய விடும் பொருள் உண்டா? ரைட். எல்லாருக்கும் மறந்தேனா என்ன பொருள்? ரைட். ஒரு பிள்ளை அனுப்புது. ரைட். என்ன, எண்ணெய் பூசிய கடதாசி. அடுத்தது பூவேலை கண்ணாடி. அடுத்தது என்ன, நிறப்பொலித்தீன். அடுத்தது என்ன, திசுத்தாள், பட்டம் செய்யற தாள். இதுகளுக்கு தான் ஞாபகம் வருகிறா கிரேட் 6 விஷயம் அது. அப்ப என்னையாம், ஒரு சந்தர்ப்பத்துல கண்ணாடிய வச்சு பார்க்கட்டுமாம். அடுத்தது அந்த கசிய விடும் பொருள் ஒன்று, ஒரு பட்டம் செய்யற தாள், அல்லது என்ன ஒரு பூவேலை கண்ணாடி, அல்லது என்ன ஒரு எண்ணெய் பூசிய கடதாசி, டிமைன் தாள். இது மாதிரி என்ன ஏதாவது ஒரு கசிய விடுற பொருளை வச்சு பார்க்கட்டுமாம். உங்களுக்கு என்ன அவதானம் கிடைக்குதுன்னு பார்க்கட்டுமா. என்ன அவதானம் கிடைக்குது என்றால், ரைட், நாங்க பார்ப்போம். உங்கள் அவதானத்தை கீழே தரப்பட்ட அவதானத்துடன் ஒப்பிட்டு பார்க்கட்டுமாம். இப்ப என்ன பிராக்டிக்கல், நல்ல பிராக்டிக்கல மைண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அதே பரிசோதனை தான் என்ன செஞ்சோம் தெரியுமா, ஒரு கண்ணாடிய வச்சு பார்த்தோம். கண்ணாடிய வச்சு என்னத்த அவதானம்ன்றத குறிச்சிட்டோம். அடுத்தது என்ன, ஒரு டிஷ்யூ தாள் அல்லது டிமைன் தாள், அந்த கசிய விடுற ஒரு பொருள், ஒரு டிஷ்யூ பேப்பர், என்ன பூசிய கடதாசி ஒண்ட கண்ணாடிக்கிற இடத்துக்கு பதிலா வச்சு நிழலை பார்த்தோம். ரைட். பாப்போமே என்ன அவதானம் எங்களுக்கு கிடைக்க போகுதுண்டு. ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், என்ன இது என்ன என்றால், இங்க பாருங்க. ஒன்னாவது சாதாரண கண்ணாடி. கண்ணாடின்றது இந்த ஜன்னல்ற போடுறது, முகம் பாக்குறது இல்ல. முகம் பாக்குறதுக்கு செல்ற பேர் தலவாடி, அதில்ல எடுத்திரத கண்ணாடின்னு செல்றது. இந்த இதுல வருமே ஜன்னலோல் எல்லாம், இங்கால இருந்து பார்த்தா அங்கால உள்ளது விளங்கும், அதுதான் கண்ணாடி.
முகம் பாக்குறது தலவாடி. இப்ப இங்க கண்ணாடி ஒன்று எடுத்தீரு, இங்க பாருங்களேன், இங்க எடுத்தீரு அந்த கசிய விடும் பொருள். கசிய விடும் பொருள்ன்றது டிஷ்யூ தாள் அல்லது டிமைன் பேப்பர் அல்லது நீங்க சொன்ன செலோஃபேன் தாள், இது மாதிரி கசிய விடும், கொஞ்சம் வெளிச்சத்தை போகட்டுறது. இப்ப பாருங்க, கண்ணாடி வெக்க கிட்ட நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கண்ணாடி வெக்க கிட்ட நிழலை பாருங்க, நல்ல டார்க் ஆயிரு. கண்ணாடி வைக்கும் போது நிழல் டார்க் ஆயிக்குது. ஆனா கசிய விடும் பொருள் வைக்க கிட்ட நிழல் கொஞ்சம் தான் வந்தீது. கசிய விடும் பொருள் என்ன செய்யுது? நிழலை குறைக்குது. அடுத்ததுங்க பாருங்களேன், கார்ட்போர்ட் அட்டை, கடதாசி அட்டை. என்ன கடதாசி அட்டையோட வெக்க கிட்ட நிழலே வரல, ஜீரோ, நிழலே இல்ல. இதுல ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒளியை நல்லா அந்த நோட்டை நான் செல்றேன்னு கேட்டுக்கொள்ளுங்க, கேட்டுட்டு எழுதுவோம். ஒளியை செல்லவிடும் பொருளாக இருந்தா நிழல் நன்கு விழும். ஒளியை கசியவிடும் பொருளாக இருந்தால் நிழல் குறையும், நிழல்ற அளவு குறையும். ஒளிய கசிய விடுற பொருளா இருந்தால் ஒளிய செல்ல விடாத பொருள், நல்ல பெரிய பலகை துண்டு அல்லது கார்ட்போர்ட், இப்படி ஒளிய செல்ல விடாத பொருளாக இருந்தால் நிழலே விழாது, நிழலே விழாது. ரைட். இப்ப கீழே இருக்கிற பந்திய வாசிக்கணும். யாருக்கு வாசிக்கலும்? ரைட், கீழே இருக்கிற இந்த பந்திய வாசிக்கணும். எனக்கு என்ன செய்யுங்க, பேர் அனுப்புங்க ஒன்னாவது. ரைட், அஸ்மல் வாசிக்க போறான். ரைட், இதுல பார்த்து வாசிக்க கஷ்டம்னா ஸ்கூல் புக்கும் மீக்குது, என்ன ஸ்கூல் புக்கையும் பெரட்டி அது மூலம் வாசிக்கும் மேலும். ரைட், அஸ்மலுக்கு வாசிக்கலாம். ஊடுபுகவிடும் கண்ணாடியை வைத்த போது திரை மீது தெளிவான நிழலும், ஒளி கசியவிடும் கண்ணாடியை வைத்த போது திரை மீது தெளிவற்ற நிழலும் பெறப்பட்டது. கடதாசி அட்டையை வைத்த போது பந்தின் நிழலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் மின்சூழில் இருந்து வெளிவரும் ஒளிக்கடதாசி அட்டையினூடாக செல்லாமை ஆகும். செல்லாமை ஆகும். ரைட், வெரி குட், கெட்டிக்காரன். இப்ப என்ன அந்த பொடியன் வாசிச்சது என்ன? ஒளி ஊடுபுகவிடும் பொருளை வச்சால், ஒளி ஊடுபுகவிடும் பொருளை வச்சா, அதாவது வெளிச்சம் போகக்கூடிய இந்த கண்ணாடி மாறி பொருள் வெளிச்சத்தை அனுப்புது. கண்ணாடி என்ன செய்யும்? வெளிச்சத்தை பாஸ் பண்ணிரும், அது உள்ளுக்கால அனுப்பிடும், அங்கால பக்கத்துக்கு அனுப்பிடும். அந்த பொருளை வச்சா நிழல் நன்கு தெளிவான விழுமா. கசிய விடும் பொருட்கள் வச்சா, ஒளி முதலுக்கு முன்னால் கசிய விடும் பொருளான டிஷ்யூ பேப்பர், டிமைன் பேப்பர், செலோஃபேன் தாள், கசிய விடும் பொருள் வச்சா தெளிவற்ற நிழல் கிடைக்கும். இப்ப இந்த கடதாசி அட்டையை பாருங்களேன். கடதாசி அட்டை என்ன செய்யும்? வெளிச்சத்தை இந்த பக்கம், இந்த ஏண்டு போட்டீரேன் இங்க பாருங்க, ஏண்டு போடுற பக்கத்துக்கு வெளிச்சத்தை தரவே மாட்டிச்சு. கடதாசி அட்டை பிளாக் பண்ணிரும், தடுத்துரும். அப்ப கடதாசி அட்டை தடுக்கிறதால அந்த இடத்துல வெளிச்சம் வராட்டி நிழல் வருமா? வராது. வெளிச்சம் இல்ல, பந்துர வெளிச்சம் படாது, அப்ப நிழலும் விழாது. ரைட், ஆகவே நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. இதை வரையக்கூடிய விருப்பமான பிள்ளைகள் யாராவது வரையணும் அப்படின்னா இடம் விட்டு கொள்ளுங்களேன். இடம் விட்டுட்டு நோட்ஸ் எழுதுங்க. நோட்ஸ் என்னென்றால், ஒளி முதலுக்கு முன் ஊடு புகவிடும் பொருள் எழுதி கொள்ளுங்க. ஒளி முதலுக்கு முன் ஊடு புகவிடும் பொருளை வைத்தால் தெளிவான நிழல் கிடைக்கும். எக்ஸாம்ல கேட்பான், மெழுகுவர்த்திக்கு முன்னுக்கோ அல்லது மின்சூலுக்கு முன்னுக்கோ, மின் விளக்குக்கு முன்னுக்கோ, மின் குமிழுக்கு முன்னுக்கோ நீங்க ஒரு ஊடு புகவிடும் பொருளை வைக்கிறீங்கோ, உங்களுக்கு எப்படி நிழலிக்கும் என்று கேட்பான். நீங்க அப்ப அழகா எழுதுங்க, தெளிவான நிழல் கிடைக்கும், தெளிவான நிழல் கிடைக்கும், தெளிவான நிழல் கிடைக்கும். ரைட்,
இது அப்படியே எழுதின பிள்ளைகள் மாத்தி எழுதுங்க. ஒளி முதலுக்கு முன், அப்ப இந்த ஊடு புகவிடும் என்ற இதற்கு பதிலாக என்ன செல்லுங்க, கசிய விடும் என்று போட்டு எழுதுங்க. கசிய விடும் பொருளை வைத்தால் தெளிவற்ற நிழல் கிடைக்கும். தெளிவற்ற நிழல் கிடைக்கும். இரண்டாவது நோட் சென்டர், ஒளி முதலுக்கு முன் கசிய விடும் டிஷ்யூ தாள், டிமைன் பேப்பர், செல்லோஃபேன் தாள், இப்படி கசிய விடுற பொருள் வைத்தால் தெளிவற்ற நிழல் கிடைக்கும். தெளிவில்லாம கிடைக்கும். அப்ப என்ன செய்யலாம், உங்களுக்கு ஊற்ற டோச்சொண்டும் இப்படி டிஷ்யூ பேப்பரும் ஒரு போல் ஒன்று மீந்தா ஒரு சுவருக்கு முன்னுக்கு நின்று செஞ்சு பாருங்க. என்ன தெளிவான நிழல் கிடைக்கிறா, தெளிவற்ற நிழல் கிடைக்கிறா? சும்மா ஊற்று இருந்தால் செஞ்சு பாருங்க. ரைட். ரெண்டாவது நோட்ஸ் அது என்ன, கசிய விடும்னு போடணும். இந்த இடத்துல கசிய விடும் பொருள், கசிய விடும் பொருள் வச்சா என்ன, தெளிவற்ற நிழல் கிடைக்கும். மூணாவது நோட் என்னென்றால் ஒளி முதலுக்கு முன், மூணாவது நோட்ஸ் எப்படி, ஒளி முதலுக்கு முன் ஊடு புகாத, ஊடு புகாத பொருளை வைத்தால் அங்க தெளிவும் இல்ல, தெளிவற்றதும் இல்ல, நிழல் கிடைக்காது. நிழல் கிடைக்காது எழுதிக்கொள்ளுங்க. நிழல் கிடைக்காது. இன்ன கடைசி சந்தர்ப்பம், கடைசி நோட், கடைசி சந்தர்ப்பம். ஒளி முதலுக்கு முன் தன்னூடு ஒளிய அங்காலைக்கு அனுப்பாத ஒரு பொருள், கடதாசி, அட்டை, பலகை, தடித்த கார்ட்போர்ட், இது மாதிரி ஒன்றை வச்சா என்ன செய்யாது, வெளிச்சம் அந்த பக்கம் போகாது. அப்ப நிழலும் என்ன செய்யாது, கிடைக்காது, கிடைக்காது. ரைட். இந்த மூணு நோட்டையும் ஒரு தடவை வாசிக்கலும் யாருக்கு, கொஞ்சம் பேர் அனுப்பி கொள்ளுங்க. இந்த மூணு நோட்டையும் திரும்ப வாசிக்கணும் எழுதினத்தை. ரைட். ஒரு பிள்ளை கடைசி நோட்டை என்ன செல்லுது, கொஞ்சம் வாசிக்க செல்லுது. ரைட். ரைட். நான் ஹானியாக்கு சந்தர்ப்பம் தாரேன், கொஞ்சம் இருங்க. என்ன ஒளி, கடைசி நோட்டை திருப்ப ஒரு தடவை வாசிச்சுட்டு வந்துடுறேன். ஒளி முதலுக்கு முன் ஊடு புகாத, ஒளி முதலுக்கு முன் ஊடு புகாத பொருளை வைத்தால் நிழல் கிடைக்காது. ரைட். இப்ப என்ன, முதலாவது பேர் அனுப்பினது மாணவி ஹானியா. அந்த அடிப்படையில என்ன செய்வோம், ஹானியாக்கு நாங்க வாசிக்க சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ரைட். ஓகே. பேரையே காண. ரைட். ஹானியாட பேர் மிஸ் ஆயிடுன்னு கவரேஜ் இல்லையோ தெரியா. ரைட். அப்துல்லா வாசிங்க. அப்துல்லா. ரைட். ஓகே. ஒளி முதலுக்கு முன் ஊடுபுகவிடும் பொருளை வைத்தால் தெளிவான நிழல் கிடைக்கும். ஒளி முதலுக்கு முன் கசியவிடும் பொருளை வைத்தால் தெளிவற்ற நிழல் கிடைக்கும். ஒளி முதலுக்கு முன் ஊடுபுகாத பொருளை வைத்தால் நிழல் கிடைக்காது. வெரி குட், வெரி குட். ரைட், வெரி குட். அப்ப என்ன, அந்த பிள்ளை வாசிச்சது சரியான அந்த நோட்டை தான். ரைட். ஓகே. இப்ப அந்த அடிப்படையில நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். அப்ப அந்த பரிசோதனை விளங்கிக்கும் நினைக்கிறேன். யாருக்காவது அதுல ஏதாவது சந்தேகங்கள் வந்தா என்ன செட்ல அனுப்பி கொள்ளுங்க. ரைட். அடுத்த இதுக்கு போவோம். ரைட். இப்ப பாருங்க என்ன, அந்த காலத்துல இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன் கடிகாரம் காணப்படல, கடிகாரம் காணப்படல. இப்ப இத மாதிரி டிஜிட்டல் கிளாக்கும் இல்ல, வால் கிளாக்கும் இல்ல, எந்த ஒரு கிளாக்கும் இல்ல. அவங்க பாவிச்சது நிழலை வைத்துதான் நேரத்தை தீர்மானித்தார்கள். பழைய காலத்து மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, நிழலை வைத்துதான் நேரத்தை தீர்மானிச்சாங்க. அப்படி நிழலை வச்சு நேரத்தை தீர்மானித்த அந்த கடிகாரம் தான் சூரிய கடிகாரம். ஓ, நான் ஹானியான்ற பேரைத்தான் தேடினேன். ரைட். ஓகே. இப்ப எனக்கு தெரியும் ஹானியாவை பேசணும்னா எந்த நம்பருக்கு எந்த இதை சொல்லணும். ரைட். ஓகே. ரைட். என்ன சூரிய கடிகாரம் அந்த காலத்துல என்ன
டைம் பார்க்கணும் என்றால் பாவிச்சது சூரிய காலம், சூரிய கடிகாரம். பொருளொன்றின் மீது படும் அளவு, சூரிய ஒளி படுற அளவு, திசை என்பவற்றுக்கேற்ப நிழலின் நீளமும் திசையும் வேறுபடுகின்றது. பண்டைய காலத்தில் நிழலின் நீளம் நேரத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. உதாரணம் சூரிய தட்டு, சூரிய கடிகாரம். அது பிரச்சனை இல்ல, சூரிய தட்டு, சூரிய கடிகாரம் இதெல்லாம். இப்ப என்ன, ஒரு பிள்ளை நல்லா பாப்பம் பாக்க எந்த பிள்ளை யோசிச்சு விட்டு அனுப்புறேன், செட்ல அனுப்பணும். ஒரு பிள்ளை நின்று டீக்கிறான், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க என்னையா, ஒரு பிள்ளை நின்று டீக்கிறான். அதுர நிழல் வலப்புறமும் விழவில்லை, இடப்புறமும் நிலவில்லை, முட்புறமும் விழவில்லை, பிற்புறம் எங்கும் நிழல் விழவில்லை. அப்படியாயின் நேரம் என்ன? டைம் என்னவாய்க்கும்? அதாவது நிழல் எந்த பக்கமும் விழல்ல, இடது பக்கமும் விழல்ல, வலது பக்கமும் விழல்ல, பிற்புறமும் விழல்ல, முட்புறமும் விழல்ல, என்ன திசைகளும் விழல்ல. அப்போ ஒரு பிள்ளை அனுப்புது, அப்ப சார் அது ராவாய்க்கும் என்று இல்ல, அந்த பிள்ளை பகல் ரைக்கிற பிள்ளையோண்ட. ரைட், ஓகே. அப்ப என்ன, நிறைய பிள்ளைகள் மெசேஜ் பண்ணுது, என்ன அது ஒரு 12 மணியா ஆயிக்கும். இப்ப 12 மணியில என்ன, சூரியன் நடு உச்சிக்கு வாரத்தால ஏண்ட நிழல் ஏண்ட காலுக்கு கீழே தான் நீக்கும். ஆனா பாக்குறது சற்று என்ன கடினமாக ஈக்கும். ஆகவே நிழல் வடக்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை இந்த பிரதான திசைகளிலேயோ உப திசைகளிலேயோ விளாட்டி அது 12 மணி ஆயிக்கும். ஒரு பிள்ளை அனுப்புது, என்ன சார் லைட் ஆஃப் பண்ணினாலும் விழாதாய்க்கும் என்று. ரைட், லைட் அந்த சந்தர்ப்பம் இல்ல, நான் என்ன பகல் சந்தர்ப்பம் ஒண்ட கேட்டேன். ரைட், இப்ப ஒரு நோட் ஒன்று எழுதிட்டு வரும், அந்த நோட்டை நான் தயாரிச்சு வச்சுக்கிறேன். என்ன அத போட்டுட்டேன். ரைட், என்ன செய்யுங்க, இதுல என்ன 2வது பாயிண்டையும் 3வது பாயிண்டையும் மாத்திரம் எழுதி கொள்ளுங்க. 2வதையும் 3வது. ரைட், 1வது வானம், 1வது நாங்க ஏற்கனவே எழுதிட்டோம். ஊடு புக விடாத பொருளை வைக்க கிட்ட என்ன வேகமா இந்த 2 நோட்டையும் போட்டுக்கொள்ளுங்க. ஒளியின் அளவு, திசை என்பவற்றுக்கேற்ப நிழலின் நீளம், நிழலின் திசை மாறும். இப்ப உதாரணத்துக்கு அதை என்ன செல்லுறான்னு எழுதி கேட்டுங்க. கிழக்கு பக்கம் சூரியன் உதிச்சா ஏண்ட நிழல் மேற்கு பக்கம் விழும். மேற்கு பக்கம் சூரியன் மறையும் போது நிழல் கிழக்கு பக்கம் விழும். அப்ப ஒளி விழுகிற திசையும் நிழல் விழுகிற திசைக்கும் சம்பந்தம் ஈக்குது. ஒளி வார திசைக்கு எதிர் திசைறதான் நிழல் விழும். அடுத்தது இன்னொன்று, ஒளியிட அளவு கூட கூட நிழல்ற பவரும் கூடும். அதுவும் ஒரு விஷயம். அதான் அந்த 1வது பாயிண்ட்ஸ்ல சொல்றார். ஒளியிட அளவு, ஒளியிட திசை, அதன் அடிப்படையில நிழலிட நீளம், திசை மாறும். வெளிச்சம் கூட கூட நிழல்ற நீளமும் கூடிட்டு போகும். அதான் அவர் செல்ல வார. நிழலை பயன்படுத்தி நேரம் அளவிடும் உபகரணம் சூரிய தட்டு. சூரிய தட்டு. ரைட், என்ன ஹானியா இந்த நோட்டை வாசிங்க. ரைட், வாசிக்கலாம். இந்த படும் ஒளியின் அளவு, படும் ஒளியின் அளவு, ஒளிப்படும் திசை என்பவற்றுக்கேற்ப நிழலின் நீளம், நிழலின் திசை என்பன மாற்றமடையும். நிழலை பயன்படுத்தி நேரம் அளவிடும் உபகரணம் சூரிய தட்டு ஆகும். சூரிய தட்டு ஆகும். வெரி குட். அப்ப அந்த பிள்ளை என்ன வாசிச்ச அடிப்படையில நல்லா ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க. நிழலுக்கு சம்பந்தப்பட்டிருது 2. ஒன்று ஒளியிட திசை, அடுத்தது ஒளியிட அளவு. இது 2ம் என்ன 19ஆம் நம்பர் யாரு? லுக்மான் என்று ஒரு பேர் பதியப்படல. என்ன வேகமாக நம்பரை செக் பண்ணணும் அல்லது என்ன நடக்கும், வெயிட்டிங்ல விழும். லுக்மான் கொஞ்சம் வேகமாக என்ன செய்யணும்,
நம்பரை செக் பண்ணணும். மத்த பிள்ளைகள் எழுதிட்டேன்னு கொஞ்சம் எஸ் அனுப்பிக்கொள்ளுங்க. என்ன இத மாத்தணும். ரைட், ஒரு பிள்ளை கொஞ்சம் டைம் கேக்குது. ரைட், வேகமாக எழுதிக்கொள்ளுங்க. மிச்சம் டைம் தரையில 1 நிமிடம் தான் தரலாம். ரைட், ஓகே, போதும் என்று நினைக்கிறேன். ரைட், இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போமா. இப்ப நிழலை பத்தி தான் நாங்க என்ன செய்யறோம், நாங்க விஞ்ஞானி உண்டா ஆராய்ச்சி செஞ்சுட்டு போறோம். ரைட், இப்ப பிள்ளைகள் நீங்க சின்ன வயசுல இப்படி செஞ்சு பாத்திக்கிறா, கைகளை இப்படி வச்சு செஞ்சு பார்த்த பிள்ளைகள் யாராவது இருக்கிறீங்களா? நீந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. பாருங்கம்மா, கைகளை வைத்து பல நிழல்களை உருவாக்குறாங்க. முதலாவது நான் நினைக்கிறேன் ஒரு பறவை உண்டு. ரைட், அஸ்மல் செஞ்சிராம், அகீத் செஞ்சு பாத்திக்கிறாம், அமான், ஹுலூத். ரைட், இதுதான் நிழலாக்கம். இத ஒரு கலையா ஆட்டம், ஒரு டான்ஸா செய்யற ஆக்களும் இத நிழலை கொண்டு ஒரு ஆட்டம், ஒரு கதைய கூட அழகா செல்லுவாங்க. கேட்டீங்களோ தெரியா? ரைட், அடுத்தது என்ன, பொதுவா முந்தி காலத்துல என்ன எப்ப தெரியுமா இதை செய்வாங்க, கரண்ட் போனா வீட்டுல ஒரு லாம்ப பத்த வைப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துலதான் கூட இதை செஞ்சு பாக்குறேன். நீங்களும் அந்த சந்தர்ப்பத்துலதான் செஞ்சு பார்த்தோ தெரியாது. கூடுதலா இந்த பிள்ளைகள் எந்த சந்தர்ப்பத்துல செய்யும் என்றால், நுஃப்ல செல்ற அந்த சந்தர்ப்பத்திலயா கரண்ட் போனா குப்பி லாம்புகளை பத்த வைப்போம். அப்ப குப்பி லாம்புட வெளிச்சத்துக்கு நாங்க என்ன செய்யறோம், இந்த கைகளை வச்சு பார்க்க பாருங்களேன். கடைசியில யானை ஒன்றையே செஞ்சிக்குது, யானை. அடுத்தது என்ன, இது என்னன்னு எனக்கு விளங்குது இல்ல, உங்களுக்கு விளங்கினா செல்லுங்க, என்னமோ தெரியல அது. ரைட், அடுத்தது இதுண்டா ஒரு மறை, இது முயல், இது என்ன, நரி உண்டோ, நரி. இது நாய் முகம் மாதிரி இருக்குது. இது ஒரு பறவை. இது ஒரு ஆடுன்னு செல்லுது. ஒரு பிள்ளை செல்லுது. என்ன, மனிதனும் தொப்பியும். தொப்பி போட்ட ஒரு மனிதன், கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருக்குது. மேன் வித் ஹெட். ஓகே, ஒரு பிள்ளைக்கு ஆடு மாறி விளங்கிக்குது, ஒரு பிள்ளைக்கு மனிதன் மாதிரி. ரைட், பிரச்சனை இல்லை. ரைட், அது ஒரு நிழலாக்கம். இப்ப பாருங்களேன், நான் சொன்னேன் இந்த நிழல்களை பயன்படுத்தி நவீன காலத்துல டான்ஸ். இங்க பாருங்களேன், என்ன பிறண்டு ஆடுறாங்க. இது இங்கால டான்ஸ். இது டிவிகள் எல்லாம் போகும். நிழல்களை பயன்படுத்தி பெறப்படும் படைப்புகள் நவீன உலகில் பிரசித்தி பெற்று வருகின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. கீழே தரப்பட்டுள்ளன. நிழல்களை கொண்டு ஆட்டங்கள், பாட்டங்கள், ஓட்டங்கள் இதுகளை செய்யலாம். இப்ப என்ன, எப்படி இது கலஸ் ஆகுதுன்னு கேட்டா என்ன, இப்ப இந்த பாருங்களே, ஒத்தன் தான் நிக்கிறான். என்ன, ஒரு பிள்ளை நிக்குது, எல்லா பக்கத்துல இருந்தும் லைட் போட்டு டீக்கும். அப்ப என்ன, அப்ப இந்த பக்கத்துல இருந்து போட்ட லைட், இப்ப ஸ்பாட் லைட் வச்சுக்கிறேன், இந்த பக்கம் மீது போட்ட லைட்டால என்ன, இந்த பக்கம் நிழல் விழும், இந்த பக்கம் மீற லைட்டால இங்கால ஒரு நிழல். இப்படி எல்லா பக்கம் லைட்டை போட்டா பல நிழல்களை உருவாக்கி என்ன, அப்ப ஒரு அழகான வடிவம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கால பாருங்களேன், ஒரு நிழலாக்கம். உண்மையா இவளுக்கு 4 கையா, இல்லாட்டி எப்படி அவளுக்கு 4 கை வந்திக்குது? பார்த்தா எங்களுக்கு 4 கை மாறி விளங்குது, ஆனா 4 கையா? ஒரு பிள்ளை செல்லுது, என்ன சார் அது 4 கை இல்ல, என்ன ஒத்தருக்கு பின்னுக்கு ஒத்தர் நின்று டீராம், ஒத்தருக்கு பின்னுக்கு இன்னொத்தர் நின்று டீரத்தாலதான். ஆனா நிழலை பார்த்தா என்ன 4 கை மாறி விளங்குது, நிழலை பார்த்தா 4 கை மாறி விளங்குது. டிஸ்மா சொல்ற நோ 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 டிஸ்மா நோ என்றா எப்படியே சொல்ற, அது 2 பேர் இல்ல, இந்த அதாவது அது 4 கை இல்ல, 2 பேராம் பின்னுக்கு நின்று டீராங்க. இது நோட்ஸ் ஒன்றும் இல்லை எழுதுறதுக்கு.
நாங்க அடுத்த பகுதிக்கு